ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெட்னஸ்டே. வாங்க மார்னிங் கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, நேற்று காய்கறி வாங்கிட்டு வரும்போது ஒரு மஷ்ரூம் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கறி மசால் பொடி அதையும் போட்டு நல்லா சுருள பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் அந்த ஒரு சைடு காளானை நல்லா சுத்தம் பண்ணி அதில் மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அழகாக கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்தாச்சு. இதில் உப்பு போட்டு அதையும் கிளறி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும், மஷ்ரூம் ரெடி ஆயிரும். அப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஏதோ அரைச்சிட்டு பாத்திரத்தில் ஊற்றுறாலே, இது என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க கேரளா ஸ்டைலில் வைக்கிற வெறும் குழம்பு. அதாவது நாகர்கோவில் புளிக்கறின்னு சொல்லுவாங்க. இது கன்னியாகுமரி, நாகர்கோவில், கேரளா சைடில் டெய்லி இது தான் வைப்பாங்க. ரசம் மோஸ்ட்லி அந்த சைடு வைக்க மாட்டாங்க. இதில் நான் இந்த மிக்ஸி ஜாரில் என்னென்ன அரைச்சிட்டு வந்திருக்கேன்னா, கொஞ்சம் தேங்காய், 2 சின்ன வெங்காயம், சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அது கூட அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கரைச்சி இந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இது கூடவே கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தாளித்து விட்டுட்டா இந்த வெறுங்குழம்பு ரெடி ஆயிருங்க. இதுக்கு நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த குழம்பு நமக்கு ரொம்ப கை கொடுக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி வச்சு பாருங்கள். இது கூட நல்லா பொரிச்ச மீன், இல்லை நான்வெஜ் ஐட்டம்ஸ், சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியனுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல் போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு. இந்த குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக முறக்கட்டி வந்த உடனே இந்த குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லி இலையை மட்டும் தூவிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, ஒரு பக்கம் அஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நான் அப்புறம் இஞ்சியும் வெள்ளைப்பூடு பல் இதுவும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை நிறைய நான் சேர்த்துக்குவேன். ஏன்னா பிள்ளைங்க சரியாக சாப்பிடும்போது சாப்பாட்டிலேருந்து தனித்தனியாக எடுத்து தட்டில் ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனால் நான் எந்த சட்னி செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா சேர்த்து நல்லா வதக்கி சட்னியாக அரைச்சி விட்ருவேன். ஏன்னா அது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலையும், ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்து நல்லா சுருள ஒரு 5 நிமிஷம் வதக்கிடாச்சு. இது நல்லா வதக்கி ஆற விட்டு இதை அரைச்சோம்னா தக்காளி சட்னியும் ஒரு பக்கம் ரெடி ஆயிரும். வெறுமனே மல்லி இலை, புதினா இலை போடாமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை மட்டும் போட்டும் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் ஊற்றிடலாம். தோசை ஊற்றியாச்சு. இந்த கேப்பில் நான் அந்த சட்னியும் ஆறிடுச்சு. அதையும் ஒரு சைடில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா சிவக்க மொறுமொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். நல்ல காரசாரமான தக்காளி சட்னி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். தோசை பாருங்கள், சிவக்க நல்லா மொறுமொறுன்னு சுட்டு வச்சுருக்கேன். இதுதான் எங்களோட இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் லஞ்சையும் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சூடாக சாதமும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா சுட. ஆனால் நாங்கள் லஞ்சு சாப்பிடும்போது ஆறி போயிடும். அது இன்னொரு கதைங்க. ஏன்னா மார்னிங்கே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இது லஞ்சு கொடுத்து அனுப்பணும் இல்லையா? அப்புறம் வெறும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை புளிக்கறின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குங்க. அடுத்து மஷ்ரூம் கிரேவி இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.